ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வீடியோ கேட்டிருந்தாங்க. என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசை பேராசை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், சோ ஆசைப்படுறது தப்பா தப்பு இல்லையா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக வீடியோ பண்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஆசை பேராசை ரெண்டு இருக்குது, கரெக்டா? இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் டிஃபரெண்ட். பட் அந்த ஒரே ஒரு வேர்ட்ல இதோட மொத்த அதாவது மீனிங்கும் சேஞ்ச் ஆகிறது. சரி, ஆசை அப்படிங்கிறதுனா என்னது? நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்யணும். கண்டிப்பா ஆசைப்பட்டு தாங்க செய்யணும். ஆசைப்படாம செய்யற எந்த விஷயமும் நமக்கு ஒரு முழு திருப்தியோ சந்தோஷத்தையோ தராது, கரெக்டா? சரி, ஆசை அப்படிங்கிறது நம்ம ஆசைப்பட்டு செய்யற விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை தர்றது மட்டும் அல்லாமல் நம்மளை சுத்தி இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கும் சரி, எந்த தீமையும் விளைவிக்காது. பட் பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பண்றோம் பாத்தீங்களா? சோ அந்த விஷயத்தினால நமக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்காது. அதாவது அந்த டைம் மட்டும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பேராசைனால நமக்கு ப்ராப்ளம் வர்றது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ஒரு அழகான நிம்மதிய தராது. எது? பேராசை ஒரு அழகான நிம்மதிய கண்டிப்பா தரவே தராது. சரிங்க, ஆசைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, எது மூலமா ஆசைப்படுற விஷயம்னா என்னது, அதனால நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம எந்த ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசைப்படுறோமோ அந்த விஷயம் எப்படின்னா, நேர்மையான சிந்தனையோட நம்மளோட வெற்றிய அடையறதுக்காக யூஸ் ஆகுற ஒரு விஷயம்தான் நேர்மையான சிந்தனையோட நம்ம பண்ற விஷயங்கள். சோ அந்த ஆசை மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு திருப்தியான, அதாவது மன நிறைவோட ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். அது நம்ம வாழ்க்கையில இன்னும் ஒரு ஸ்டேஜ், அதாவது நம்ம ஆசைப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டேஜ அடையறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? நம்மளோட ஆசைதான் நம்ம வெற்றியை அடையறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோல் மாதிரி சொல்லலாம், அதாவது முக்கியமான ஒரு கருவி. ஓகேவா? பட் அந்த ஆசையை நம்ம அடையும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்மளோட சமூகத்தினருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாம இருக்கிறது தான் நம்மளோட ஆசை. ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சமூக செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஆசை என்னது? மத்தவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. லைக் எக்ஸாம்பிள், அவங்க அந்த வேலைய ரொம்ப ஆசைப்பட்டு திருப்தியா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ சோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ரொம்ப இலவசமா கொடுக்கணும்னா இலவசமா கொடுப்பாங்க, சில கம்மி விலையில. சிலவர் என்னன்னா, தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்க, அதாவது ஒரு சில மன நிம்மதி இல்லாம அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சோ அது மூலமா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலமா அவங்களோட வெற்றிக்கு வழிகாட்டுறவங்களாக இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்மளோட ஆசையை நம்ம பண்ணும்போது அது அடுத்தவங்களுக்கும் என்ன பண்ணும்? ரொம்ப பெரிய திருப்தியை கொடுக்கும். சரியா? அதுதான் ஆசை. சோ ஆசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நமக்கு இருந்தே தீரணும். பேராசை அப்படிங்கிறது உண்மையான வழியில செல்லாம, அதாவது ஒரு மனுஷன் இந்த மாதிரி விஷயத்த இந்த நோக்கில தான் போகணும், இந்த பாதையில தான் அவன் கடக்கணும், அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த பட் அதுக்கு ஆப்போசிட்டா அவன் தவறுதலா செய்யறது. லைக் பொறாமை, அந்த மாதிரி உணர்வும் அவங்களுக்கு ஜாஸ்தியா உருவாக காரணமாகும். சோ பேராசை வரும்போது பொறாமை உணர்வு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சோ பேராசை அப்படின்னா ஷார்ட்டா என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கம் இல்லாம, சரியா? அதே மாதிரி சுயநலமா இருக்கிறது, ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணாம அத
தப்பா செய்யறது, சரியா, அடுத்தவங்களுக்கும் அது கஷ்டப்படுத்தும். சோ அது மூலமா அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்மை கடைசியில கிடைச்சிடாது. சோ பகைமை உணர்வு உண்டாகிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு பேராசைப்படுறதுனால. ஆசை அப்படிங்கிறது ஒரு நல்ல இடத்தை நோக்கி நம்ம போறது. ஓகேவா? சிம்பிளா சொல்லலாம், நம்மளோட கோல் ஒரு அழகானதா இருக்கும். சோ அதை நேர்மையான வழியில நம்ம செஞ்சு அதை அடையிறதா இருக்கும். அதே இது பேராசை அப்படிங்கும்போது நம்ம ஒரு கரெக்டான வேயை யூஸ் பண்ணாம அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி ஏமாத்தி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அது என்ன பண்ணும்னா தீங்கு விளைவிக்கும். அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லணும், அது கெட்டது. ஆசைங்கிறது அது நம்ம கரெக்டா போறது, அவ்வளவுதான். ஆசை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அது தரும். நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டு அடுத்தவங்களுக்கு சில ஹெல்ப் பண்றது, நம்மளோட கோல் பண்ணும்போது யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம செய்யறது, லைக் நம்ம ஒரு செய்யற ஒரு வேலையாவே இருந்தா கூட அதை நம்ம ஆசைப்பட்டு பண்ணோம்னா அதுல டபுள் ட்ரிபிள் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? பட் பேராசை நம்ம வாழ்வை அழிக்கும். சோ தயவு செஞ்சு அந்த பேராசை நமக்கு வேணாம். சரி, ஒரு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப லைக் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. சோ அவன் எழுத்தாளரா வரணுங்கிறக்காக அவனோட அறிவை என்ன பண்றான்னா கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்திக்கிட்டே இருக்கான். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அறிவை மேம்படுத்தி நிறைய விஷயங்களை அவன் கத்துக்கிறான். ஒரு கட்டத்துல புத்தகம், சரியா, அவன் எழுத ஆரம்பிக்கான். எழுத்தாளரா வருகிறதுனால புத்தகம் மூலமா வெளியிடலாம் அப்படிங்கிற ஐடியானால புக் எழுத ஆரம்பிக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட எழுத்துக்கள்னால அந்த விஷயங்கள்ல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அது அடுத்தவங்களை போய் சேருது. அவனோட ஆசை இப்போ அதனால அவனுக்கு கிடைச்ச மன திருப்தி இப்ப அடுத்தவங்களுக்கு போய் சேருது. அதுல உள்ள மிக அற்புதமான கருத்துக்கள், அதே மாதிரி சில வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் எல்லாரும் அடுத்தவங்க கேட்கும் போது அவங்க மனசுலயும் இன்னும் பல மடங்கு சந்தோஷத்தை அதிகரிக்குது. இவனோட ஆசை அடுத்தவங்களுக்கு மிக அதிகமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. சோ இவன் கண்டினியூஸ் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது சோ ஆசை நியாயமா மாறுகிறது. கரெக்டா? சோ இதனால எல்லாரும் பயன்பெறுவாங்க. சோ உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அதாவது லைக் எதுவா இருந்தாலும் ஓகே, உங்களோட வேலைகளை நீங்க பூர்த்தி செய்யணும், உங்களுக்கான தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க. அதாவது உங்களுக்கு உங்களால முடிஞ்ச சில விஷயங்களை அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணும்போது நம்மளோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும். சரியா? அதே இது பேராசைப்படுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ பேராசைப்படுறவங்க ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறான். சோ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா சீக்கிரமா நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நேர்மையான வழிய கடைபிடிக்காம தப்பான வழியில போறான். எப்படியாச்சும் அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு ஏமாத்தி நமக்கு தேவையான பணத்தை அடைஞ்சிடணும், சொத்து சேர்த்துடணும், இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா தெரியணும், இந்த மாதிரி அவனோட தாட் இருக்கு. பட் இது பேராசை. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பணம் இருக்குது பட் அவனால ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியல. ஆசைப்பட்டு வாழ்க்கைய வாழுங்க. அது மூலமா கிடைக்கிற இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லும் போதும் அந்த மாதிரி நம்ம பகிரும் போதும் நம்ம மனசுல சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். பட் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி அது மூலமா நம்ம நம்மளோட தேவைகளை அடைஞ்சிடறோம் பாத்தீங்களா, அதனால நமக்கு எந்த விதமான பயனும் இருக்காது. தற்கால மகிழ்ச்சி வேணா கிடைக்கலாம், அந்த டைம்ல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர பிற்காலத்துல அந்த சந்தோஷம் தொடராது. அதாவது ஏமாத்தி நம்ம அந்த மாதிரி ஒரு பணம் சம்பாதிக்கிற அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஒரு பெரிய நல்லத ஒரு பிற்காலத்தை உருவாக்கி தரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. சோ நம்மளோட நிம்மதியும் அது கெடுக்கும். சோ ஆசைப்படுங்க, பேராசை வேணாம். ஆசைப்படுறதுதான் கரெக்ட். கண்டிப்பா ஆசைப்பட்ட வெற்றியை அடைவோம். அதனால நமக்கு அழகான ஒரு மன நிம்மதியும் நிச்சயமா கிடைக்கும்.